தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் என்னென்னா, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பு இருந்த பரிசுத்தவானுக்கும் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பின்னாடி இருந்த பரிசுத்தவானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான் லேவியராகமம் 1:3-4 வசனத்தின்படி தகன பலி கொடுத்து தன் பாவத்தை நிவர்த்தி செய்து கொண்டான். அதனால் அவன் பரிசுத்தவானாக மாற்றப்பட்டான். கிறிஸ்து பிறந்த பின்பு உள்ள பரிசுத்தவானுக்கு அந்த தகன பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அதாவது கிறிஸ்து தன்னையே பலி கொடுத்து அவர்களை மீட்டு இப்பொழுது உள்ள கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை பரிசுத்தமாக ஆக்கினார்.